கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கண்களை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் முதல் வசனம். யாக்கோப்பு கண்களை ஏறெடுத்த போது ஏசா 400 பேரோடு வருகிறான். இந்த ஏசா யாரு? யாக்கோப்புக்கு மூத்த சகோதரன். அவன் சின்ன வயசுல, வாலிப வயசுல ஏசாவை ஏமாத்தி சொத்தை வாங்கிட்டான், ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான், இதெல்லாம் வாங்கினான். அதெல்லாம் அவன் ஏமாத்தி வாங்கினதுனால தான் அவன் 10 முறை ஏமாற்றப்பட்டான். அவன் லாபான்னு சொல்லப்படுது. ஆனால் தன் ஆண்டவர் சொன்ன தேசத்துக்கு திரும்ப வாரார். அவர் வரும் பொழுது அங்கே என்ன பண்ணுகிறார்? தன் வேலைக்காரர் அனுப்பும்போது உன் சகோதரன் உன்னை வேறுபடுறதுக்கு வருகிறார், அடியாரோடு வருகிறார் சொன்ன உடனே தேவ சமூகத்தில் போராடுகிறான். மனைவி பிள்ளைகளெல்லாம் அக்கறைப்படுத்தி விட்டு தனியாக ராத்திரி முழுதும் போராடி தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பு சொன்னவரே, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை எங்க என்று சொல்லி தேவனுக்கு போராடி அவன் யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலாக மாற்றுகிறார். வேதவசனம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் அவன் கண்களை ஏறெடுக்க பார்க்க 400 பேர் வருகிறார். தேவ பிள்ளைகளே, கோபமாக வந்த ஏசா அப்படியே சரணடைந்துட்டான். தேவ பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ஏசாவுடைய கண்களில் கிருபை கிடைத்தபடியாக யாக்கோபுக்கு கிருபை கிடைத்தபடியாக தேவன் அவனை பார்க்கிறான். அவன் கோபத்தோடு வருகிறவன் சாந்தமாக மாறினான். அவன் சொல்லுகிறான், உன்னை பார்த்தது கடவுளை பார்த்தது போல இருக்குன்னு சொல்லி யாக்கோபு சொல்லுகிறான். பாருங்க, எப்பேற்பட்ட ஏசா முரடனாக வாழ்ந்தவன், தாய்த்தப்படுக்கு கீழ்படியாக வாழ்ந்தவன், அவன் கண் போன போக்கிலே வாழ்ந்தவன், அந்நிய ஸ்திரீகளை அநேக பெண்களை அவன் அவன் திருமணம் முடித்தவன். அப்பேற்பட்டவன் தன் சகோதரன் யாமத்தை அவனை கொல்லணும்னு நினைத்து வரும்பொழுது இந்த ராத்திரி ஜெபம், தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபம் அந்த கோபக்காரனை சாந்தமாக மாறிட்டு அவனுடைய கண்களில் தயவடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். பாருங்க, உன் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி என்னுடைய ஆடு மாடு எல்லாம் ஒரு தொகை 200 எண்ணம் வெகுதுமையிலே ஏசாவுக்கு கொடுத்து விட்டார். ஏசா சொல்கிறான், இதெல்லாம் எதுக்கு? உன்னுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, இதை வாங்கிக் கொண்டு, இந்த காணிக்கை வாங்கிக் கொண்டு. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைக்கு, உனக்கு விரோதமாக உன் சகோதரன் சகோதரி அநேகர் எழும்பலாம். ஆனா நீ ராத்திரியில ஜெபிக்கும் பொழுது, தேவ பிள்ளைகள் தேவ சமத்துல போராடும் பொழுது, உனக்கு விரோதமா உன்னை அழித்து விடுவேன்னு சொல்லி வருகிற யாராக இருந்தாலும் சரி, அவனை சாந்தமாக மாற்றுகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இயேசுவை சமாதானமாகி சாந்தமாக மாற்றிவிட்டார். கோபக்காரனை சாந்தமாக மாற்றிவிட்டு ஒருத்தருக்கு ஒருவர் கழுத்தை கட்டி அப்படி அழுதுச்சு அளவுக்கு அவர் மாற்றிவிட்டார். ஒருவர் முத்தமிடுற அளவுக்கு மாற்றிவிட்டார். அப்படியே 2 குடும்பம் ஒரு 20 வருஷமாக இருந்த பகை தீர்ந்து சமாதானத்தை கட்டிட்டு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் பார்க்கிறான் ஏசா, அவனுக்கு தெரிஞ்சு போகும், அவனுக்கு ஏற்கனவே ஆண்டவனுக்கு தெரியும், அவன் சொத்தெல்லாம் இது யாக்கோபுக்கு உள்ளதுன்னு சொல்லி தனக்கு உண்டானதை எல்லாத்தையும் ஏசா அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியை, 20 வருஷம் சகோதரனுக்கு சகோதரிக்கும் பகையா இருக்கான். தேவ பிள்ளைகளை, தேவ சமூகத்தில் வைராக்கியம் கொண்டு அவன் அவனை கொலை செய்வேன்னு சொல்லி அவன் சகோதரன் நினைக்கலாம், சகோதரன் நினைக்கலாம். தேவ பிள்ளைகளை, ஆனா நீ தேவனோடு இப்ப தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறான், தேவனோடு உரையாடி கொண்டு இருக்கிறான். தேவ சமூகத்தில் ராம் முழுவதும் போராடு. உனக்கு விரதமா யார் யார் எழும்புறாங்களோ அவர்களுக்காக நீ ராம் முழுவதும் போராடு. கோபத்தை தேவன் சாந்தமாக்கி பாட்டி ஒரு உடன்படிக்கை பண்ணி தேவ பிள்ளைகளே ஒரு சமாந்தோடு வாழத்தக்க குடும்பத்திலே ஒரு நிலைமை ஏற்படுத்தினார். அது யாக்கோபு ஏசாவுடைய வாழ்க்கையில நடந்தது. ஏசாவுடைய கண்களில் தய கிடந்தது. மடியாக தேவன் அனுகிரகம் பண்ணுகிறார். காரணம், ராத்திரி போட்ட ஜெபம். நீங்களும் அப்பேற்பட்ட எந்த ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமாக ஏற்படும், ராத்திரி ஜெபத்தை போடுங்க. அந்த மனுஷர் இடத்துலேருந்து, உங்கள் எதிரி இடத்துலேருந்து, சகோதர இடத்துலேருந்து, சகோதரி இடத்துலேருந்து தயம் கிடைக்கும். கண்களில் தயம் கிடைக்கும்படியாக ஆண்டு கிருபை செய்வார், ஆசீர்வதிப்பார். கண்களை முடி ஜெபம் செய்வோம். நல்லா ஆண்டவரே சோதரனப்பா, ஆண்டவரே அப்பா, யாக்கோபு விரோதமாக ஏசா 400 பேரோடு வந்தா. அந்த ஒரு ராத்திரி ஜெபம் பண்ணி ஆண்டவரே உம்மிடத்துல போராடி ஜெபத்துல கேட்டுக்கொண்ட இந்த கோபக்காரனை சாந்தக்காரனாக மாற்றி அவனிடத்துல கண்கள் தயவடைக்க கிருபை செய்தது. அதே போல எங்களுக்கு விரோதமா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க பிள்ளைகளுக்கு விரோதமா யார் எழுப்பி இருக்கிறார்களோ அவளுடைய கண்கள் தயவடைக்க நீர் கிருபை செய்ய முடியாது.
Let me come and take the name of Jesus. கிருபை செய்கிற காசு ஆசீர்வதிங்க பெரிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நீங்கள் தேவ சமூகத்தில் போராடுங்க. உங்களுக்கு விரோதமா அவங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் நினைக்க அவங்கள எல்லாம் ஆண்டவர் சாந்த குணங்களோட மாற்றி கண்களில் தயவடைக்க கிருபை செய்வார்.